வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழ் இயல் 3 மற்றும் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா பாஞ்சை வளம் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ராபி சேதுப்பிள்ளை அப்படிங்கிற அவருடைய ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் பெரும்பானாற்று படை எழுதிய கடியலூர் ருத்ரங்கனார் அவருடைய பற்றிய டாபிக் பார்க்க போகிறோம். 3 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் மட்டுமே வருது. அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வருது. அந்த கொஸ்டின்ஸை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஃபேக்டருக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோக்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் பாஞ்சை வளம். ஓகேங்களா, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய பாடல் வரிகள் சில இருக்குது. அதாவது கட்டபொம்மனோட கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருது. ஓகே, இதில் வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வானமாமலை அவர்கள் தான் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்களை பற்றிய டாபிக். அதாவது இந்த ராபி சேதுப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார், நம்ம பாடப்பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வ.உ. சிதம்பரனாருடைய ஒரு சின்ன டாபிக் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஓகே. அவர் செக்கிழுத்தது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தண்டனை அடைஞ்சது, சுதேசி கப்பல் சங்கத்தை தோற்றுவித்தது, இதை பற்றிய ஒரு சின்ன டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த நம்ம ராபி சேதுப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா பன்முக திறன்கள் கொண்டவர். என்னென்ன அப்படின்னா அவர் ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் கொண்டவர். ஓகே, இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு போட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர். ஓகேங்களா, அதாவது செய்யுளுக்கு மட்டுமே உண்டானது அந்த எதுகை மோனையை உரைநடைக்குள்ளேயும் கொண்டு வந்த முதல் நபர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு நூல். எதை பற்றி ஆய்வு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, எதனால் அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறத அதை ஆய்வு பண்ணி அதை நூலாக வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழகம் ஊரும் பேரும், அதுதான் இவருடைய ஆய்வு நூல். ஓகே, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த பாடல் பகுதி எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கடற்கரையினிலே அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு கடியலூர் ருத்ரங்கண்ணனார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கலங்கரை விளக்கத்தை பற்றி பாடல் எழுதியிருக்காரு கடியலூர் ருத்ரங்கண்ணார். நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. என்ன அப்படின்னா ஏனி சாத்திய ஏற்றருஞ்சன்னி அப்படிங்கிற மாதிரி, வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சன்னி அப்படிங்கிற மாதிரி சில வரிகள் கலங்கரை பற்றி விளக்கத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஓகே, இந்த கடியலூர் ருத்ரங்கண்ணனார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால புலவர். இந்த கடியலூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊர், அந்த ஊரில் தான் இந்த ருத்ரங்கண்ணனார் அவர்கள் வாழ்கிறாரு. ஓகே, இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க. அதாவது 10 பாட்டில் பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா கடியலூர் ருத்ரங்கண்ணனார் அவர்கள் தான். ஓகே, இந்த பெரும்பானாற்று படையோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் ஆவார். ஓகேங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நம்ம பாடப்பகுதியாக ஒரு 6 லைன்ஸ் இருக்கும். அந்த 6 லைன் பார்த்தீங்க அப்படின்னா
346 முதல் 351 வரை உள்ள அடிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது பெரும்பானாற்றுப்படை நூலிலிருந்து. ஓகே. இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாணர், புலவர் இவங்கெல்லாம் போய் வள்ளல்ட்ட வந்து பரிசு வாங்கிடுறாங்க. மற்றவங்க வர்றவங்களுக்கு இந்த அங்க தான் இருக்கு. நீங்க போய் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாரி வழிகாட்டுவது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். இப்ப பாருங்க சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருநராற்றுப்படை இந்த மாரியான படை, ஆற்றுப்படை அப்படின்னு வர்றது பூராமே இந்த தீம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.